பொங்கலையொட்டி 2 நாள் பயணமாக ஏப்ரல் 3ஆம் தேதி சென்னை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஏப்ரல் 3ஆம் தேதி புதுச்சேரியில் பரப்புரை, மறுநாள் சென்னையில் பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை. குடும்ப நலனையே முக்கியமாக கருதும் காங்கிரஸ் திமுக கூட்டணியை புதுச்சேரி மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். கேரளத்தில் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை தொடங்கினார் ராகுல் காந்தி. காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இடதுசாரிகளுடன் பாஜக மறைமுக கூட்டணி என்றும் குற்றச்சாட்டு. இன்று சென்னை வருகிறார் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். 27 தொகுதிகளுக்கான பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாக வாய்ப்பு. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடக்கம். திமுக, அதிமுக, தவிக, நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வேட்புமனு தாக்கல். கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின். 4வது முறையாக கொளத்தூரில் வெற்றி பெற முனைப்பு. டெல்லியை எதிர்த்து தமிழ்நாடு போராடுகிறது, அதில் தமிழகம் வெல்லும் என மு.க. ஸ்டாலின் பேட்டி. 200க்கும் அதிகமான தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் என்றும் நம்பிக்கை. இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதான் டெல்லியும் தமிழ்நாடும் போராடுது. டெல்லியை வந்து தமிழ்நாடு போராடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டின் உரிமையை காப்பாற்றுறதுக்காக இந்த வெற்றி பெரிய வெற்றி அமைப்போம். தேர்தல் பரப்புரை வியூகம் தொடர்பாக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. மதச்சார்பற்ற கூட்டணி வெற்றி கூட்டணி என்று முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினுக்கு 6.26 கோடி ரூபாய் சொத்து, கையிருப்பு 10,000 ரூபாய் என வேட்புமனுவில் தகவல். மு.க. ஸ்டாலினிடம் சொந்த வாகனம், தங்க நகைகள் எதுவும் இல்லை. மனைவி துர்காவிடம் 84.52 கோடி மதிப்பிலான தங்க நகைகள் இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் தகவல். தஞ்சை, திருவாரூரில் மு.க. ஸ்டாலினின் பெயரில் நிலங்கள். வேளச்சேரி, திருவாரூரில் 2.96 கோடி மதிப்பில் குடியிருப்புகள் உள்ளதாக வேட்புமனுவில் தகவல். திமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்து கட்சியின் தலைவர் ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது என கே. பழனிசாமி விமர்சனம். மக்களின் தேவையை உணர்ந்து அதிமுக தேர்தல் அறிக்கையை தயாரித்துள்ளதாகவும் பேச்சு. உடனே அங்க இருக்கிற ஆர்எஸ் பாரதி அதெல்லாம் சொல்ல முடியும், அதெல்லாம் சொல்ல முடியும், தெரிஞ்சாலும் முதலமைச்சர் சொல்ல முடியும். இந்த ஆர்எஸ் பாரதி அந்த தேர்தல் தயாரிக்கின்ற குழு உறுப்பினர் சொல்லுவாங்க, அவர்கிட்ட கேட்க விடுங்க. அப்புறம் எதுக்கு திமுக தலைவர், இந்த கட்சிக்கு எதுக்கு தலைவர்? அதிமுக ஆட்சி அமைந்தால் ரேஷன் கடையில் தரமான அரிசி வழங்கப்படும் என எடப்பாடி கே. பழனிசாமி உறுதி. தரமான அரிசி வழங்க எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் செலவானாலும் பரவாயில்லை என்றும் பேச்சு.
மோடியும் அமித்ஷாவும் தான் பழனிசாமியின் கொள்கை தலைவர்கள் என காஞ்சிபுரம் பரப்புரையில் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். பாஜக போட்டியிடும் மயிலாப்பூரில் பழனிசாமி பரப்புரையை தொடங்கியதாக சாடல். பாஜக போட்டியிடுற மயிலாப்பூர் தொகுதியில் தான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் பேருங்க அண்ணாவும் டாக்டர் கலைஞரும். எடப்பாடி பழனிசாமியோட கொள்கை தலைவர் யாரு? அமித்ஷாவும் மோடி அவர்களும். நான் திரள் நிதி கேட்கிறேன், அவர்கள் திருட்டு நிதி வைத்துள்ளனர் என சீமான் விமர்சனம். வாக்குக்கு கையேந்தாதீர்கள் என்றும் வலியுறுத்தல். நான் திரள் நிதின்னு கேட்கறதுக்கு மக்கள்கிட்ட கேட்கிறேன், மேல அன்பு இருக்கு கொடுக்குறான். நீ திருட்டு நிதி வச்சுக்கிட்டு கட்சி நடத்துற. நான் திரள் நிதியில மக்கள் காசுல இருந்து மக்கள் இயக்கம் நான் மக்கள்கிட்ட இருந்து வாங்கி நடத்துறேன். அதையே நீ கவலைப்படுத்துற, பிச்சை எடுக்கிறான் சீமான்ற. அப்ப நீ என் மக்களை, ஒட்டுமொத்த நாட்டு மக்களை கையேந்த வச்சது பிச்சை இல்லாம எப்படி இலவசமாகும்? சென்னை பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் தவிக தலைவர் விஜய். தனது தேர்தல் வாக்கு அரசியலை பெரம்பூரிலிருந்து தொடங்கிய விஜய். தமிழகத்தில் பாதுகாப்பு அடிப்படை வசதிகளை வழங்காத மு.க. ஸ்டாலின் முதல்வர் பதவியிலிருந்து விடைபெறப் போவதாக விஜய் விமர்சனம். தமிழ்நாட்டை நாம் காப்பாற்றியாக வேண்டும் என்றும் தவிகவினர் மத்தியில் பேச்சு. பெண்கள் பாதுகாப்பு இல்லாத, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத, போதைப் பொருள் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை நம்ம காப்பாத்தியே ஆகணும். தமிழ்நாட்டை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் புழக்கத்திற்கு தீய சக்தி திமுகவே காரணம். முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் நடந்த பரப்புரையில் தவிக தலைவர் விஜய் பேச்சு. போதைப் பொருள் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும். தமிழ்நாட்டை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். முதல் நாளிலேயே பரப்புரையை ரத்து செய்த விஜய். ஆதவர்ஜுனா போட்டியிடும் வில்லிவாக்கம் தொகுதிக்கு செல்லாமல் வீட்டுக்கு சென்றதால் தொண்டர்கள் ஏமாற்றம். விஜய் மற்றும் மக்களின் பாதுகாப்பு கருதி வில்லிவாக்கம் பரப்புரை ரத்து செய்யப்பட்டதாக தவிக பொதுச் செயலர் ஆனந்த் விளக்கம். தன்னிச்சையாக திரளும் பொதுமக்களுக்கு சரியான பாதுகாப்பை காவல்துறை வழங்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. விஜயின் பரப்புரைக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என தவிக புகார். மாநில மற்றும் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம். விஜயின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் 625 கோடி ரூபாய். வேட்புமனு தாக்கலின் போது சமர்ப்பித்த பிரமாண பத்திரத்தில் தகவல். சென்னை தியாகராய நகர், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் விஜய்க்கு சொந்தமாக வணிக கட்டடங்கள். போரூர், கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களில் தவிக தலைவர் விஜய்க்கு சொத்துகள். விஜயிடம் BMW 530, டொயோட்டா லெக்சஸ் உள்ளிட்ட 5 கார்கள். கடந்த ஆண்டு டிவிஎஸ் எக்ஸஸ் இருசக்கர வாகனத்தையும் வாங்கியுள்ளார் விஜய்.
விஜயை விட ரஜினி, அஜித்துக்கு அதிக கூட்டம் வரும். நடிகருக்கு வரும் கூட்டம் ஓட்டாக மாறாது என செல்வ பெருந்தகை பேட்டி. நடிகர் போனா யார் வேணாலும் வருவாங்க சார். நாளைக்கு எந்த நடிகர் அஜித் வந்தாருன்னா இதை விட 2 மடங்கு கூட்டம் வரும். சூப்பர் ஸ்டார் வந்தாருன்னா 3 மடங்கு கூட்டம் வரும். கூட்டம் வாக்குகளா மாறாது. இதுக்கு நிறைய முன்னுதாரணம் சிவாஜி கணேசன் இருந்து இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. திருவொற்றியூரில் எல். சுந்தர்ராஜனும், கந்தர்வக்கோட்டையில் எம். சின்னதுரையும் போட்டி. ஐந்து பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் ராமதாஸ். சேலம் மேற்கு தொகுதியில் அருள், வந்தவாசியில் முரளிசங்கரும் போட்டி என அறிவிப்பு. தர்மபுரி தொகுதியில் பாமக சார்பில் சௌமியா அன்புமணி போட்டி. விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் களம் காண்கிறார் திலகபாமா. திருமாவளவன் போட்டியிடும் காட்டுமன்னார் கோவில் தொகுதி பாமக வேட்பாளராக அன்புச்சோழன் அறிவிப்பு. பிரேமலதா விஜயகாந்த் களம் காணும் விருத்தாச்சலத்தில் மருத்துவர் தமிழரசி ஆதிமூலம் போட்டி. கூட்டணியை மேலும் வலுப்படுத்தவே சட்டமன்ற தேர்தலில் போட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பதில். நானும் இந்த களத்திலே இருந்தால் இந்த கூட்டணியை இன்னும் வலுப்படுத்துவதற்கும் கட்டுக்கோப்பாக எடுத்துச் செல்வதற்கும் என்னாலான பங்களிப்பை செலுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வு. சிரமத்திலிருந்து மீட்க வந்த தேவ தூதர்களாக மக்கள் நம்மை பார்க்கிறார்கள் என்றும் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் உரை. அந்த மாற்றத்தை யார் கொடுக்கிறார்களோ அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் போற்றுவார்கள், பாராட்டுவார்கள். எங்கள் சிரமத்தில் இருந்து எங்களை விடுவிக்கு வந்த தெய்வ தூதர்களாக அவர் நினைப்பார்கள். அப்படி தெய்வ தூதர்களாக நாம் எல்லாம் அழைக்க கருதப்பட வேண்டும், கருதுவார்கள். பதினைந்து வருடங்களாக அரசியல் களம் காண்கிறேன். இந்த தேர்தலில் களத்தில் எழுச்சி தெரிகிறது. பல்லாவரம் தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து பேச்சு. வருஷமா நான் அரசியல்ல ஐயாவோட களம் கண்டுட்டு இருக்கேன். பலவிதமான களங்களை கண்டுட்டு இருக்கேன். அந்த களத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு எழுச்சி தெரியும். அந்த எழுச்சி இந்த களத்திலும் தெரிகிறது. கோவையில் மெட்ரோ ரயில் குறுந்தொழில் பூங்கா வேண்டும் என மக்களுடன் புதிய தலைமுறையில் கோரிக்கை. மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் வேண்டும் என கண்ணீர் விட்ட இளைஞர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கை ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது நீதிமன்றம். 9 பேருக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட இருந்த நிலையில் அரசு அறிக்கை தாக்கல் செய்யாததால் ஒத்திவைப்பு. வடசென்னை அனல் மின் நிலைய நிலக்கரி கிடங்கில் தீ விபத்து. தீயை முழுமையாக கட்டுப்படுத்த 2 நாட்கள் ஆகலாம் என தகவல்.
சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்தது ஆபரண தங்கத்தின் விலை. மீண்டும் 1,10,000 ரூபாயை கடந்து விற்பனை. வெள்ளி விலை ஒரே நாளில் 5,000 ரூபாய் உயர்வு. 1 கிலோ வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கு விற்பனை. வேதாரண்யம் அருகே கோடியம்மன் கோயிலில் பங்குனி திருவிழா. குதிரை விடும் நிகழ்ச்சி கோலாகலம். தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் வரும் 5ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகம் பதிவாகும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 5 இடங்களில் சதம் அடித்த வெயில். கரூரில் 102 டிகிரியும், மதுரையில் 101 டிகிரியும் பதிவானது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இடி மின்னலுடன் பரவலாக கனமழை. ரம்பன் மாவட்டத்தில் ஆலங்கட்டி மழை. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் நக்சல் அமைப்புகள் படிப்படியாக ஒழிக்கப்பட்டு வருகிறது. மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. இந்தியாவில் நக்சல்கள் அமைப்பு வெகுவாக பரவுவதற்கு இடதுசாரி சித்தாந்தமே காரணம் என அமித் ஷா விமர்சனம். காங்கிரஸ் கட்சியினர் நக்சல்களை ஒடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. மேற்கு வங்க மாநிலத்தில் அனல் பறக்கும் தேர்தல் களம். நந்திகிராம் தொகுதியில் பேரணியாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பாஜக வேட்பாளர் சுவேந்து அதிகாரி. மேற்கு வங்க மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் 4 மூத்த அதிகாரிகள் இடமாற்றம். தலைமை தேர்தல் ஆணையம் அதிரடி நடவடிக்கை. மேற்கு வங்கத்தில் ஒரே நாளில் 250க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் வழக்கு. பெட்ரோல் பங்குகள், ரேஷன் கடைகள் உள்ளிட்ட இடங்களில் மண்ணெண்ணெயை விற்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு பெட்ரோலிய அமைச்சகம் தற்காலிக அனுமதி. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. ஹோர்முஸ் நீரிணையை உடனடியாக திறக்க வேண்டும் என மீண்டும் வலியுறுத்திய அமெரிக்க அதிபர் டிரம்ப்.
உடன்படிக்கை எட்டாவிட்டால் ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை. மேற்காசிய போருக்காக தங்களது வான்பரப்பை பயன்படுத்த அமெரிக்காவிற்கு தடை விதித்த ஸ்பெயின் அரசு. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் ஒருதலைபட்சமானது எனவும் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez விமர்சனம். குவைத்தில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் முதுகுளத்தூரைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழப்பு. உடலை தாயகம் கொண்டுவர குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் வெடித்த மோதல். அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய தாக்குதலில் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. ஆண்டுக்கான சிறந்த பாரா வில்வித்தை வீராங்கனை இந்தியாவின் ஷீதல் தேவி. உலக வில்வித்தை கூட்டமைப்பு அறிவிப்பு. சென்னை அணிக்கு எதிரான ஐபிஎல் லீக் ஆட்டம். சூரியவன்ஷியின் அதிரடி ஆட்டத்தால் ராஜஸ்தான் அணி அபார வெற்றி. $1 பில்லியன் முதலீட்டை ஈர்க்கும் ஏர்டெல்லின் நெக்ஸ்ட்ரா டேட்டா நிறுவனம். ஆல்பா வேவ் குளோபல், கேர்லைல் குளோபல் உள்ளிட்ட நிறுவனங்களுடன் ஒப்பந்தம்.